இப்போ ஆர்எஸ்எஸ்காரர்கள், வலதுசாரிகள் இந்த பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் நோக்கோட தான் கையில் எடுக்கிறாங்க. இது எடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? இந்த பிரச்சனையில இந்துக்கள் அந்த அரசியலை எப்படி பார்க்குறாங்க? நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல இப்ப நீங்க தான் சொன்னீங்க. நம்ம முன்னாடி உள்ள ஆர்கியூமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா, இவர்கள் நம்ம என்னதான் சொல்லிக்கிட்டாலும், இவங்க எல்லாத்தையும் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்துக்களா தானே சொல்லுது. அப்ப ஒரு 75 வருஷமா ஒரு நினைவு வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாம எல்லாம் இன்னைக்கு கௌமாரம்ன்ற இந்த வார்த்தை யாருக்கும் தெரிய போறதில்ல. முருக வழிபாடுன்னு தனியா இருந்துச்சு, சைவ வழிபாடு தனியா இருந்துச்சு, வைணவம் தனியா இருந்துச்சு, அத்வைத்தம் தனியா இருந்துச்சு. இப்படி எல்லாம் இல்ல. அப்ப நீங்க வந்து இத என்னவாக புரிஞ்சுக்கிறாங்க? இன்னைக்கு இவர்கள் எல்லாரையும் நாம் மதுரையை சுற்றி உள்ளவர்களை இந்துக்கள்னு புரிஞ்சுக்குவோமா? அவர்கள் எல்லாம் தேவர்கள் இல்ல. லாங் டேர்ம்ல பேசுறதா இருந்தா ஒரு காமனான பேரை வச்சு நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்ம இன்னும் டெப்தா உள்ள போனோம்னா ஒவ்வொருத்தர் இந்த சாதி அப்ப சமூகம் அவங்க எல்லாம் அதோட என்னவா புரிஞ்சுக்கிறாங்க? அப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் அங்க இணக்கமான சூழல் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கு. டில் டேட் நேத்து இந்த பேரணி நடந்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கலச்சூழல் வந்து இயல்பா தான் இருக்கு. ஏன்னா மதுரை மக்களோட இங்க இருந்து கோயிலுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல சர்ச்சுக்கு போறதா இருக்கலாம், இல்ல பள்ளிவாசலுக்கு போறதா இருக்கலாம். இது எல்லாம் இன்டர் கல்ச்சரலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆர்எஸ்எஸ் இங்க வேரூன்ற முடியாத காரணமும் அந்த இன்டர் கல்ச்சரல் ரூட்ஸ். அப்ப அதை கட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ். அப்ப இது ஏதோ மதுரையில் நடக்குதுன்னு இல்லை, இது கன்னியாகுமரிக்கும் பொருந்தும், இது தருமபுரிக்கும் பொருந்தும்,